தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய வாழ்த்துதலை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் வரையிலே காத்து வந்த தேவன் இந்த நாளிலும் கூட உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உங்களை பாதுகாப்பார், குறைவில்லாமல் வழிநடத்துவார், அற்புதங்களை செய்வார். கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் இந்த நாளிலே பெரிய காரியங்களை செய்வது அதிக நிச்சயம். இன்றைய நாளிலும் கூட நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற சத்திய பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதம் 13வது வசனம். சங்கீதம் 103:13 சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆண்டவராகிய தேவன் தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிறாராம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. The fear of the Lord is the beginning of the wisdom. கர்த்தருக்கு பயப்படுகிறதிலே ஞானத்தின் ஆரம்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு யார் பயப்படுகிறார்களோ அதைத்தான் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், உன் கைகளின் பிரயாசத்தினை சாப்பிடுவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு வேதத்தில் எழுதப்பட்ட ஆசீர்வாதங்கள் அநேகமாக இருக்கிறது. எவன் ஒருவன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அவன் நீதியின் மனுஷனாய் மாறுவான், நீதியின் பாதையிலே அவன் வளருவான், கர்த்தருக்கு பிரியமாய் அவன் ஜீவிப்பான், கர்த்தருடைய வார்த்தைகளை அவன் கை கொள்வான், நித்தமும் ஆண்டவருக்கு பிரியமுள்ள வழியிலே அவன் கடந்து போவான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறவனை ஆண்டவர் என்ன பண்றாரா, எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவானோ அதை போலவே தனக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்கிறார். நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளையானால், இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளையானால் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு இறங்குகிறார். உங்களுடைய சகல காரியங்களிலே, நீ கையிட்டு செய்யக்கூடிய காரியங்களிலே, எதுவா இருந்தாலும் நீ திட்டமிடுகிற காரியங்களிலே கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்து உங்கள் மேல் இரக்கம் வைக்கிறபடினாலே, கர்த்தர் உங்களுக்கு இறங்குறபடினாலே அப்பேற்பட்ட மகத்துவம் உள்ள காரியத்தை இந்த நாளிலே நீங்கள் பெற்று அனுபவிப்பது அதிக நிச்சயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் மேலே அவ்வளவு இரக்கங்கள் கடந்து வருகிறது. ஆம், கர்த்தருடைய இரக்கத்தை நீ பெற வேண்டுமா? கர்த்தருடைய கிருபை நீ பெற வேண்டுமா? இந்த நாளிலே ஆண்டவர் சொல்கிறார், நீ கர்த்தருக்கு பயந்து வாழ பிரயாசப்படு. கர்த்தர் சகலத்தையும் உன் வாழ்க்கையிலே அவர் முழு பொறுப்பேற்று நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி செபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தரமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் இந்த நாளில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, ஒருவன் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவருடைய கிருபைகள் எங்களை சூழ்ந்து கொள்கிறது, அவருடைய இரக்கங்கள் எங்களை சூழ்ந்து கொள்கிறது, எங்களை பாதுகாக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறேன். அதற்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை இந்த நாளிலே ஆசீர்வதித்து பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பாளர்களே, நல்ல ஒரு வார்த்தை கேட்டோம். நாளை காலை மீண்டுமாக நல்ல ஒரு வார்த்தையில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.